தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அவருடைய பாடுகளை நாம் தியானிப்போம். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தாராம். கவனிங்க, அடுத்தது வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையிலே துக்கம் நிறைந்தவராயிருந்தார். இந்த உலகத்திலே பிசாசானவன் நம்முடைய துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் நம்மளை ஆழ்த்தி மிகுந்த துக்கமடைய வைக்கிறான். காரணம், சரீரத்தில் வியாதி வரும்போது அந்த வியாதியின் கொடுமையினாலே நாம் துக்கமாக இருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலை வந்து வறுமை வரும் பொழுது நாம் துக்கமாக இருக்கிறோம். கடன்பட்ட இடத்திலே கொடுக்க முடியாத நிலை வரும் பொழுது, கடன்காரர்களை நம்மளை ஏளனமாய் பேசும்போது நாம் துக்கமடைகிறோம். இப்படி பலவிதமான துக்கத்திலே ஆழ்ந்து கிடக்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இயேசுவானவர் சிலுவையிலே துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். இந்த காலவெளியிலே நீங்கள் எந்த விதத்தில் துக்கமாக இருக்கிறீர்கள்? எந்த விதத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள்? எந்த விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் நான் இருக்க வேண்டும்? இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம் என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது. நான் துக்கத்திலே இருக்கிறேன். மரித்து போயிருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். நான் உயிரோடு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். உங்கள் வேதனைகளை அவர் சுமந்து விட்டார். உங்கள் பாடுகளை அவர் சுமந்து விட்டார் என்பதை நம்புங்கள். இந்த காலைகளிலே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.